கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய இனிய நாமத்தினாலே வாழ்த்துக்கள். கடந்த ஜனவரி மாதம் முழுவதும் கண்ணின் கருமணி போல் பாதுகாத்து இந்த பிப்ரவரி மாதத்தை காண செய்த கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம். இந்த நாளின் தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொண்ட வேத பகுதி அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 17ஆம் அதிகாரம் 26வது வசனத்தின் பிற்பகுதி. அவர்கள் குடியிருப்பின் எல்லைகளையும் குறித்திருக்கிறார். பிரியமானவர்களே, நீங்கள் குடியிருக்கிற எல்லைகளை கர்த்தர் குறித்திருக்கிறார். எல்லா மனிதரையும் தேவன்தான் உண்டாக்கினார். சகல ஜனங்களையும் ஒரே இரத்தத்தினாலே உண்டாக்கினார். தேவனே முதலாம் மனுஷனாகிய ஆதாமையும் மனுஷியாகிய ஏவாளையும் உண்டாக்கி அவர்கள் மூலியமாக ஜனங்களை தோன்ற பண்ணினார். மனுஷ ஜாதிகளை தோன்ற பண்ணி ஒவ்வொரு தேசத்திலும் தேசங்களை தோன்ற பண்ணியிருக்கிறார். சகல ஜனங்களுக்கும் தேவன்தான் ஸ்தாபகர். பூமி எங்கும் சமுதாயங்களை உருவாக்கி குடியேற பண்ணியிருக்கிறார். ஒரே இரத்தத்தினாலே மனுஷ ஜாதியான சகல மனுஷங்களையும் தேவன் தோன்ற பண்ணியிருக்கிறார். அதனாலே தான் ஒரே மாதிரியான மனுஷ சுபாவம் உலகம் முழுவதும் இருக்கிறது. மனுஷர்கள் ஒருவருக்கொருவர் நேசமாயிருக்கிறார்கள், பிரியமாயிருக்கிறார்கள், ஒருவருக்கொருவர் ஒத்தாசை செய்து கொள்கிறார்கள். மனிதர்கள் எல்லோரும் சக சிருஷ்டிகளாகவும் சகோதரர்களாகவும் சகோதரிகளாகவும் இருக்கிறார்கள். பிரியமானவர்களே, தேவனே உங்களை தோன்ற பண்ணி உங்களுக்கு நல்ல ஒரு குடும்பத்தை உருவாக்கி நல்ல பெற்றோரை, நல்ல உடன்பிறப்புகளை, கணவனை, மனைவியை, பிள்ளைகளை கர்த்தரே உருவாக்கியிருக்கிறார். மாத்திரமல்ல, நீங்கள் பூமியிலே குடியிருக்கும்படியான இடங்களையும் கர்த்தர் உங்களுக்கு ஆயத்தம் செய்து கொடுத்திருக்கிறார். ஒருவேளை சொந்த கட்டடமாக இருந்தாலும், வாடகை வீடாக இருந்தாலும், பெரிய பங்களாவாக இருந்தாலும், ஒரு சிறிய குடிசை வீடாக இருந்தாலும், நீங்கள் அங்கே இருப்பது தேவனுடைய திட்டம், தேவனுடைய தீர்மானம். உங்கள் எல்லைகள் முழுவதும் தேவனே பாதுகாத்து வைத்திருக்கிறார். உங்களை காக்கும்படியாக தேவ தூதர்களை கர்த்தர் அனுப்பி இருக்கிறார். உங்கள் வீட்டைச் சுற்றிலும் தேவனுடைய பிரசன்னம் இருக்கிறது. உங்கள் வீட்டைச் சுற்றிலும் இயேசு கிறிஸ்துவுடைய இரத்தம் இருக்கிறது. உங்களுடைய வீட்டைச் சுற்றிலும் அபிஷேகம் செய்யப்பட்ட தேவனுடைய வார்த்தைகளுடைய வல்லமை இருக்கிறது. நீங்கள் ஒருபொழுதும் தனியே கிடையாது. நீங்கள் ஒரே ஒரு நபராக இருந்தாலும், அல்லது ஒரு குடும்பமாக இருந்தாலும், அல்லது கூட்டு குடும்பமாக